பிகினர் டீச்சர் நம்ம சரண்யா அக்கா. சரண்யா அக்காவுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, சரண்யா அக்கா ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த ஆண்டு பிகினர் கிளாஸ் எடுத்தாங்க. இப்படி வாங்க முன்னாடி முகத்தை காட்டுங்க. டெடிக்கேட்டடாக பிகினர் கிளாஸ் எடுத்தாங்க. அவங்களுக்கே பிகினராக குழந்தை இருந்தப்போ கூட அவங்க கிளாஸ் எடுத்தாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இடையில R1க்கு அடிபட்டது. இருந்தாலும் அந்த ஊழியத்தை விடாமல் கடவுள் அவங்களுக்கு முடிக்க கிருபை பாராட்டினார். அதனால நம்ம அக்காக்காக ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமா? உங்க அக்காவுக்கு நீங்க தான் கிளாப் பண்ணணும். சத்தமா கிளாப் பண்ணுங்க பிகினர் பிள்ளைங்கள் எல்லாம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ அக்கா. அடுத்து பிகினர் டீச்சருக்கு அசிஸ்ட் பண்ணாங்க நம்ம சோஃபி அக்கா. சோஃபி அக்காவுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? ரொம்ப நாள் கழிச்சு சோஃபி அக்காவை பார்த்தோம். அவங்களும் இந்த 6 நாட்களும் நம்ம மத்தியில் VBSக்கு சரண்யா அக்காவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, சோஃபி அக்கா யாருன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சோஃபி அக்கா சோனு அக்காவோட அக்கா. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக நம்மளுடைய பிரைமரி கிளாஸ் டீச்சர்ஸ் 2 பேரை ப்ளீஸ் முன்பாக அளிக்கிறேன். வாங்க சீக்கிரம். ஓகே, பிரைமரி கிளாஸ் டீச்சர்ஸ் கெப்சி அக்கா அண்ட் பிரபா அண்ணா. ஓகே இல்லையா? 2 பேருமே ரொம்ப சூப்பராக அவங்க கிளாஸஸ் எடுத்தாங்க. பிரபா அண்ணனாக இருக்கட்டும், கெப்சி அக்காவாக இருக்கட்டும். உங்களுக்கு டைம் இருந்தால் சர்ச்சுக்குள்ளே போய் ஒரு அப்படி பார்த்துட்டு வாங்க. அவங்க சில சார்ட்ஸ் எல்லாம் அங்கே மாட்டி வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக என்னம்மா ஒன்றும் இல்லையா? ரொம்ப பாராட்டுறேன்னு நினச்சிட்டாங்க போல். ஓகே, ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சார்ட்ஸ். அவங்க ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம பட்டிமன்றம் நடத்துனாங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து. ஸோ கெப்சி அக்காவும் சரி, பிரபானாவும் சரி, ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த ஊழியத்தை மேற்கொள்ள கடவுள் கிருபை பாராட்டினாரு. அதனால் அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சத்தமா. எனக்கு ஆக்சுவலாக சொல்லிட்டு எனக்கு ஒரு காது கேட்காது. நீங்கள் சத்தமாக தட்டினா தான் எனக்கு கேட்கும் இல்லையா? சத்தமாக தட்டலாமா? ஓகே, அடுத்து நம்ம ஜூனியர் டீச்சர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? ஜூனியர் டீச்சர்ஸ் ப்ளீஸ் முன்பாக வாங்க. ஜூனியர்ஸ் மாதிரியே இருக்காங்க பார்த்தீங்களா? என்னடா பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. ஜூனியர் டீச்சர் நம்ம ஷாலம் அக்கா, அப்புறம் நம்ம சோனு அக்கா இருக்காங்க. ஜூனியர் டீச்சர்ஸ் அவங்களும் ஜூனியர் மாதிரி மாறி அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து இந்த VBS முழுவதும் காலமாகவும் அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப டெடிக்கேட்டடாக. 2 பிள்ளைங்களுக்கும் குட்டி பாப்பா இருக்குது. 2 பாப்பாவையும் விட்டுட்டு வர்றது போகிறது, தூங்க வைக்கிறது, திரும்ப வர்றது, தூங்க வைக்கிறது, வர்றது, அண்ணே அப்படின்னு கத்திட்டு ஓடி வரும், அவங்கள பார்க்குறது. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் தான். இருந்தாலுமே கடவுளுக்காக ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லி இவங்க செஞ்ச இந்த ஊழியத்தை கடவுள் கனப்படுத்துவார். இவங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். அடுத்ததாக வராங்க நம்மளுடைய சீனியர் டீச்சர். யாரு சீனியர் டீச்சர்? ஜெனிஃபர் அக்கா. நோ இன்ட்ரடக்ஷன்ல நம்ம ஜெனிஃபர் அக்கா பத்தி சொல்லணும்னா, சீனியர்ஸ்க்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்றவங்க. நம்ம எல்லாருக்காகவும் பாரப்பட்டு ஜெபம் பண்றவங்க. சீனியர் கிளாஸை ரொம்ப சேலஞ்சிங்கான கிளாஸ். நான் சொன்ன மாதிரி அந்த கிளாஸ் ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்தாரு. இது மூலமா நிறைய கனிகள் அவங்க பார்க்க போறாங்க. அக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த வார் இருக்க டைமில் அவங்க ஒர்க் பண்ணாதான் சில பொருட்கள் எல்லாம் வெளியில் போகும். இருந்தாலும் வேலைக்கு லீவ் போட்டுட்டு அக்கா நம்ம VBSக்கு நம்ம கூட இருந்தாங்க. ஸோ அக்காக்காக ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம சீனியர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ண அக்கா சுரேகா அக்காவுக்கு எல்லாரை விட சுரேகா அக்காவுக்கு ஃபேன் அதிகமாக இருக்காங்க நினைக்கிறேன். சரி, சுரேகா அக்காவுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துலாம். சுரேகா அக்கா நம்ம ஜெனிஃபர் அக்காவுக்கு அசிஸ்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. வருங்காலத்தில் சுரேகா அக்காவும் ரொம்ப சூப்பராக நம்ம மத்தியில் டீச்சராக இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகிறாங்க. சுரேகா அக்காவும் ஜெனிஃபர் அக்காவும் ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. அடுத்ததாக வராங்க நம்மளுடைய VBS டைரக்டர் கிளாட்லின் அக்கா. ஸோ கிளாட்லின் அக்கா பற்றி சொல்லணும்னா, காலையில நான் கிளாட்லின் அக்கா பற்றி ஃபஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போய் சொல்லிட்டேன். அண்ணா, இவங்கள மாதிரி சூப்பராக அழகாக ஹேண்டில் பண்ணவங்க யாருமே இல்லை. ரொம்ப காமன் கம்போஸ்டாக இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணாங்க. கிளாட்லின் அக்காவுக்கு பெரிய சேலஞ்சிங் என்ன தெரியுமா? VBSல இருக்க மற்ற விஷயம்லாம் கிடையாது. அவங்களுக்கு பெரிய சேலஞ்சு அவங்க வீட்டில் இருக்க அந்த குட்டி பிள்ளை தான். அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருந்தான். இருந்தாலுமே கிளாட்லின் அக்கா அதெல்லாமே ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த ஊழியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சாங்க. ஸோ கிளாட்லின் அக்காவுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, தேங்க்யூ. நம்ம மத்தியில் வாலண்டியர்ஸாக நிறைய அண்ணங்க இங்கே ஒர்க் பண்ணாங்க. அவங்க பேரெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் சொன்ன மாதிரி ஆயிடும். வாலண்டியர்ஸாக இருந்த நிறைய அண்ணங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்பு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்பு. அப்புறம் நம்மளுக்கு டெய்லி ஜூஸ்லாம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்பு. ஸோ எல்லாமே மியூசிக் வாசிச்ச அண்ணனுக்கு ஒரு பெரிய கிளாப்பு. நம்ம இமான் அண்ணா இங்கே இருக்கிறாங்க. இமான் அண்ணா பார்க்கவே இல்லைல்ல ஆரம்பத்துலேருந்து யாரும். இமான் அண்ணா ப்ளீஸ். பார்க்கலையா அண்ணா யாரும்? இங்கிலீஷ் வாங்க. இமான் அண்ணா இருக்காங்க. ஸோ இமான் அண்ணாக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துலாமா?
ஓகே, இது எல்லாத்துக்கும் என்ன பத்தி சொல்லுமா? இது முடிச்சுறேன் வரேன். இது எல்லாத்துக்கும் ஒரு பிரெயின் தேவைப்பட்டுச்சுல. இமான் அண்ணா வந்து ஒரு பிரெயின்